ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயம் பார்க்க போறோம். 6 வரைக்கும் பார்த்துட்டோம் முதல் பகுதி. இப்ப 2வது பகுதிக்குள்ள இறங்குறோம். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவத்கீதை 3 பகுதிகளாக இருக்கு. 6 6 6ன்னு. சரி, இப்ப 7வது அத்தியாயம் 2வது பகுதியின் முதல் அத்தியாயம். இது என்ன அப்படின்னா, நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கர்மயோகம், சாரி, என்ன அத்தியாயத்தோட தலைப்புகளை மறந்து, தியான யோகம், கர்மயோகம், தியான யோகம் பார்த்தோம். இப்ப பூரணத்தின் ஞானம், அந்த பூரணத்தின் ஞானம் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது அந்த முழுமை பெற்ற பகவானுடைய பற்றிய அறிவு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது முழுமையானது, தன்னிறைவு கொண்டது, அதை அறிந்து கொண்டால் வேறு ஒன்று அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தன்னிறைவானது, முழுமையானது. அந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்றதுதான் இதோட தலைப்பினுடைய பொருள். முழுமையின் அறிவு, முழுமை பற்றிய அறிவு, பூரணத்தின் ஞானம் அது. அப்புறம் அந்த அறிவு யாரால் சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த பூரணத்தாலேயே சொல்லப்படுகிறது. அப்புறம் பூரணம் எப்படி அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது, அதன் ஆற்றல் எத்தகையது, அந்த பூரணம் அப்படிங்கிறது ஏன் அதை பூரணமாக சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்க போனோம். பகவான் வாச்சால தொடங்குகிறது. பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், என்னை நீ எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு, என்னிடம் பற்றுதல் கொண்டு என்னை பற்றிய முழு உணர்வில் யோகம் பயில்வதன் மூலம் என்னை முழுமையாக நீ பற்று, பிடித்துக்கொள் அப்படின்றதும் ஒண்ணு, பற்று வைத்துக்கொள் அப்படின்னும் வச்சுக்கலாம். சரியா? என்னிடம் பற்றுதல் கொண்டு என்னை பற்றி முழு உணர்வில் யோகம் பயில்வதன் மூலம் என்னில் மனதை நிறுத்த வேண்டும். அப்போதுதான் பூரண உண்மையை முழுமையாக உணர முடியும். பிரம்மன் பரமாத்மா பற்றிய உணர்வு பக்குவமான அறிவல்ல, அது முழுமையான அறிவல்ல, பக்குவம் தான், ஆனால் முழுமையானதல்ல. அப்படி அதை மட்டும் உணர்வதும் சரியானது, ஆனால் அது முழுமை அல்ல. பகவான் அப்படின்னு உணர்றதுதான் முழுமை. பக்குவமான அறிவு என்று சொல்ல முடியாது, அது பூரணத்தின் ஒரு பகுதி தான். பூரண உண்மையின் ஒரு பகுதி பூரணமாகும் எப்போது அப்படின்னா, பகவானை பற்றி அறியும்போது. தச்ருணு, என்னிடம் கேள் என்கிறார். அததான் இங்க தச்ருணு அப்படின்னு அந்த முதல் ஸ்லோகத்தை சொல்றார். இந்த ஸ்ருணு அப்படிங்கிறது கேட்டல் நவவித பக்தியில முதன்மையானது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், ஆத்ம நிவேதனம் எல்லாம் வருது இல்லையா? சோ அதுல தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அது போல இந்த ஸ்ருணு அப்படிங்கிறது காதால்
கேட்பது முதன்மையானது. சோ அததான் இங்க சொன்னார், என்னிடம் கேள். அதையும் கிருஷ்ணரிடையுமே கேட்பது அப்படிங்கிறது எவ்வளவு உயர்வானது பாருங்க. வேறு யாரும் இதற்கு தகுந்த அதிகாரி இல்லை அப்படிங்கிறது. ஞான விஞ்ஞானம் மறுபடியும் வருது. நான் முன்னாடியே சொன்னேன், ஞானம் என்பது அபூர்வமான விஷயங்களை பற்றிய அறிவு. அது விஞ்ஞானம் அப்படின்னா ஞானம் பற்றி உணர்ந்து அறிவது. அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது விஞ்ஞானம். இவ்விரண்டையும் நான் உனக்கு முழுமையாக சொல்கிறேன். அதை கேட்ட பின் நீ அறிய வேண்டியது வேறு இருக்காது. நீ அதுக்கப்புறம் இன்னும் எதையாவது போயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அறியணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றார். அபூர்வ அறிவு என்கிற திவ்ய ஞானத்தை கூட அதாவது ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமுடைய முயல்கிறான். அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை அறிகிறான். அதாவது எப்படி நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க, அதுல ஒருவர் தான் என்னை அறிகிறார் அப்படின்னு சொல்றார். ஒருவனுக்கு தான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வமே வருது. கிளாஸ்ல இருக்கிறதுல ஒருத்தர் தான் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த கிளாஸ்ல வந்து சேர்றவங்களே கம்மி பேரு, அந்த கம்மி பேர்ல ஒருவனுக்கு தான் புரியும் அப்படின்றத சொல்ற. ச மகாத்மா சுதுர்லபம். சுதுர்லபம்னா ரொம்ப ரேர், அரிது அப்படின்னு சொல்றோம்ல, அது அந்த ச மகாத்மா, அப்படிப்பட்ட மகாத்மா சுதுர்லபமானவன் அப்படின்னு. இப்ப 4லிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் ஞானம் எடுத்து சொல்றார். ஜடம் மற்றும் ஆன்மீகம் பற்றிய அறிவை பற்றி சொல்றார். அதாவது விஞ்ஞானம் பகவானை பற்றியது, குணம் வைபவம் இனிமை அதெல்லாம் பற்றி. ஜடம் ஆன்மீகம் இரண்டுக்குமே மூல காரணம் பகவான் அப்படின்னு சொல்றார். அதாவது ஜடத்தையும் உருவாக்கியவர் அவர் தான், ஆன்மா அப்படிங்கிறதையும் உருவாக்கியவர் அவர் தான். நம் அனுபவத்துக்கு உட்பட்ட அனைத்துமே இவை இரண்டின் செயற்கையால் உருவாகும் சக்தியில் தான் அடங்கும். இதை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம அனுபவத்துக்கு உட்பட்ட அனைத்தும்னா, நம்ம ஒன்றை பார்க்கிறோம் கேட்கிறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம புரிந்து கொள்வது அனைத்தும் இந்த மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. பேசிக் எலமெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அதுக்குள்ளதான் அடங்கும். 24 மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அப்படின்னா, இது ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணும் கஷ்டமே கிடையாது. என்னென்னவோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அதாவது பின்ன பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு சொல்றார். பிரிந்த இயற்கை 8. என்னன்னா ஸ்தூலம் 5, சூக்ஷ்மம் 3 அப்படிங்கிறது. பின்னம்னா பிரிந்து இருத்தல், பிரகிருத்தினா இயற்கை, மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பின்ன இயற்கை அஷ்டதா 8ஆக இருக்கிறது. எது அது அப்படின்னா, ஸ்தூலம் 5. ஸ்தூலம் சூக்ஷ்மம்க்கு ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. அப்டிராக்ட் நவுன், சாலிட் நவுன் அப்படின்னு நம்மளுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறோம். அப்டிராக்ட் நவுன்னா என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ், ஜாய், சாரோ, ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னு வாட் வி கேன் நாட் சி, அப்டிராக்ட். சாலிட் நவுன்னா என்ன, த திங்ஸ் தட் வி சி, கண்ணால பார்க்க முடியும். கண்ணாடி, கை, வாட்ச், ட்ரெஸ், படம் அப்படிங்கறதெல்லாம் சாலிட். கான்கிரீட் நவுன், அப்டிராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் ஸ்தூலம் சூக்ஷ்மம். ஸ்தூலம் அப்படிங்கிறது வந்து கான்கிரீட், அதை கண்ணால நம்ம பார்க்க முடியும். சூக்ஷ்மம் அப்படிங்கிறது வந்து உணரதான் முடியும். சரியா? இப்ப இந்த ஸ்தூலமாக இருக்கிறது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதெல்லாம் நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியும். சூக்ஷ்மம் அப்படிங்கிற 3 வந்து மனம், புத்தி, ஆத்மா. மனம், புத்தி, ஆத்மா. இது 3ம் உடல் ஸ்தூலமானது, அதை பார்க்க முடியும். மனம், புத்தி, ஆத்மாவை வந்து நம்ம உணரதான் முடியும். அதான் சூக்ஷ்மம். சரி, இப்ப இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுல இருந்தெல்லாம் என்ன கிடைக்குது? நிலத்திலிருந்து வாசனை, நீரிலிருந்து சுவை, நெருப்பிலிருந்து உருவம், காற்றிலிருந்து ஒலி, ஆகாயத்திலிருந்து தொடு உணர்வு. இப்படிதான் இது அதற்கு கரஸ்பாண்டிங் ஆன உணர்வுகள் இவை. வாசனை, நிலம், நம்ம வந்து நிலத்திலிருந்து தான் அத்தனை வாசனை திரவியங்களுமே வருகிறது. அதுவும் இல்லாம அந்த நிலத்துக்கும் ஒரு வாசனை இருக்கிறது, நம்ம மண் வாசனைன்னு சொல்றோம். நீருக்கு சுவை இருக்கிறது, நெருப்புக்கு உருவம் இருக்கிறது. எப்படி அப்படின்னா, நெருப்பு அந்த வெப்பத்தை கொடுப்பதனால் ஒன்றனுடைய உருவம் மாறுகிறது இல்லையா? அதான் நெருப்பு உருவத்தோடு தொடர்புடையது. காற்று ஒலி, உஸ்ன்னு அடிக்குது காத்து.
காற்று அது போல இந்த காற்று நீங்க வந்து அழகா கொடுத்தா புல்லாங்குழல்ல இசையாக வருகிறது. அதே காற்று தான் நீங்க வந்து ஒரு பானை மாதிரி ஒண்ணுல இத வச்சு இதுவா அடிக்கிறாங்க. அந்த அந்த எவ்வளவு காற்று அந்த பானைக்குள் இருக்கிறதோ, அந்த பானை கூம்பாக இருக்கிறதா? அல்லது அரை வட்டமாக வீணை, தம்புரா முதலியவற்றிலும் அந்த பானை போல ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. அதுக்குள்ள காற்று இருக்கிறது. அதற்கு தகுந்தால் போல் காற்று ஒலியை நிர்ணயிக்கிறது. அதுபோல அடுத்தது ஆகாயம் அப்படிங்கிறது வந்து தொடு உணர்வு. அது வந்து நம்ம தொடு உணர்வு அப்படின்னு சொல்றது. அந்த என்ன சொல்லுவாங்க அதுக்கு, சென்சிட்டிவ் தோல், அந்த ரெஸ்பான்ஸ். இது புலன் விஷயங்கள் இவையெல்லாம் புலனுக்கு விஷயமாக இருக்கின்றன. அப்ப இது என்னென்ன புலன்களுக்கு விஷயமாக இருக்கிறது? சோ முதல் 5 பார்த்துட்டோம், அடுத்த 5 10 பார்த்துட்டோம், இப்ப அடுத்த 5 கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இது புலன் உறுப்புகள். இதெல்லாம் ஞானம் கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள். இவற்றை பார்த்து நீ ஒன்றை அறிவாய், இதனை தொட்டு நீ அறிவாய், இதை கேட்டு அறிவாய். அது போல இவை ஒன்றொன்றும் உனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள், புலன்கள். அடுத்தது 2 வகை, 2 கைகள், 2 கால்கள், ஒரு பால் உறுப்பு, ஒரு கழிவுறுப்பு, ஆக 6 இருக்கு. இவை வந்து கர்மேந்திரியங்கள், கர்மம் செய்யக்கூடியவை, காரியம் செய்யும். இப்படி பண்ணும், இப்படி பண்ணும், இதெல்லாம் பண்ணும், கட்டும், பூ கட்டும், எல்லாமே பண்ணும், எழுதும், எல்லாம் பண்ணும், நடக்கும், உட்காரும். அப்புறம் அது முக்கியமான உறுப்புகளான கழிவு உறுப்புகள், பால் உறுப்பு அப்படிங்கிறது அவை கர்மம் செய்யக்கூடியவை, கர்மேந்திரியங்கள். அடுத்தது 6, இப்ப 5 15 ஆச்சு. 15ஓட 6 21, 21 மூலக்கூறுகள் அப்படியே வந்துருச்சு. இனி இருக்கக்கூடியது இன்னும் 3. என்னது? சூக்ஷ்மமானதுன்னு பாக்குறோம். அது எது? மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, ஆத்மா கிடையாது, சாரி. மனம், புத்தி, அகங்காரம். முதல்ல நான் ஆத்மான்னு சொன்னேன், அது இல்ல. மனம், புத்தி, அகங்காரம். அது சோ இப்ப 21ஓடு 3 சேரும் பொழுது 24 ஆகிறது. 24ம் ஆத்மா வந்தா தான் இதுக்கு வேலை. சோ 25 மூலக்கூறுகள். இவற்றோடு தான் இப்ப நீங்க இத சொன்னதை பொருத்தி பாருங்க. நம்ம அனுபவத்துக்கு உட்பட்ட அனைத்துமே இந்த உடல், ஆன்மா இரண்டினுடைய சங்கமத்தில் ஏற்படுகிற சக்தியில்தான் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உண்மை! நமக்கு ஏற்படுகிற அனுபவம் எல்லாமே இந்த 24 மூலக்கூறுகளுக்கு உட்பட்டதுதான். நம்ம வந்து கொஞ்சம் வெப்பமா இருந்தா ஒண்ணு நினைக்கிறோம், குளிர்ச்சியாக இருந்தால் ஒன்று நினைக்கிறோம். அப்புறம் மனம் எப்படி ஒன்றொன்றையும் பார்க்கிறது அப்படின்னு இருக்கு. சுவையை நாம் எப்படி விரும்புகிறோம், இந்த காம்பினேஷன், பெர்மனன்டேஷன் காம்பினேஷன்ல தான் நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. இந்த ஆன்மா என்னும் இறை சக்தி இந்த ஜட சக்திகளுடன் சேரும்போதுதான் அவை உயிரே பெறுகின்றன. இல்லைன்னா இந்த 24க்கும் இப்போ இதுவே இல்ல, மீனிங்கே இல்ல. சோ இந்த உயிர் என்று சேரும் பொழுது இவை உயிர் பெறுகின்றன, அனுபவத்திற்கு பொருளாகின்றன. அவற்றை நாம் அப்போதுதான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப ஆத்மா உயர்ந்த சக்தியை சார்ந்தது, ஜட இயற்கை தாழ்ந்த சக்தியை சார்ந்ததுன்னு அடுத்த ஒரு கான்செப்ட். ஏன் அப்படி அப்படின்னா, இதற்கு உணர்வு இருக்கு, இதுக்கு உணர்வு இல்ல. அதனால இது உயர்ந்த, இது சுப்பீரியர் எனர்ஜி, இன்ஃபீரியர் எனர்ஜி அப்படின்னு. உணர்வு உள்ளது, உணர்வு அற்றது அப்படின்ற ஜடம் இரண்டும் சேர்வதுதான் நம்முடைய இந்த ஜீவனான வாழ்க்கை, உயிர் வாழி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாழ்ந்த சக்தி முழுவதையுமே தனக்காக ஆக்கப்பட்டது என்று பயன்படுத்தி கூடியவர்கள் ஜீவாத்மாக்கள். உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள் என்றாலும் கூட தாழும் அபாயம் இவர்களுக்கு உண்டு. இது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி. உயர்ந்த சக்தி அப்படிங்கிறது இந்த சேத்தனம், அதுக்கு வந்து உயிர் இருக்கு, சேத்தனம் இருக்கு, உணர்வு இருக்கு. தாழ்ந்த சக்திங்கிறது ஜடம், அதற்கு உணர்வு இல்லை. இப்ப நீங்க ஏதோ ஒரு பொருள், இதுக்கு உணர்வு இல்லை, என்ன வேணா பண்ணலாம், போட்டு அடிக்கலாம், குத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா நம்மள அப்படி குத்திக்கிட்டா நம்மளுக்கு வலிக்கும். சரி, இதற்கு உணர்வு இருக்கிறது, அதனால் இது உயர்ந்தது. அதற்கு உணர்வில்லை, அதனால் அது தாழ்ந்தது அப்படின்னு 2. ஆனால் மனிதனாகப்பட்டவன் 2ஓட காம்பினேஷன்ல தான் நம்ம இருக்கோம்.
இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அப்ப என்ன சொல்றாருன்னா, சுப்பீரியர் எனர்ஜி, இன்ஃபீரியர் எனர்ஜி, இது மார்ஜினல் எனர்ஜி. இப்ப நோட்டுக்கு மார்ஜின் போட்டிருக்கிறது நம்ம பாக்குறோம், தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்படி மார்ஜின், இப்படி மார்ஜின்லாம் எதுக்கு போடுது? மார்ஜின் எதுக்கு போடுறாங்க? இதுக்கு மேல நீ அங்க எழுதக்கூடாது, இதுக்கு மேல அப்படின்னு இதுல வந்து நம்பர் போடணும், இதுல நீ சப்ஜெக்ட் மேட்டர் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மார்ஜின் போடுறாங்க, ஒரு எல்லை. அதுபோலதான் உயர்ந்த சக்திக்கும் தாழ்ந்த சக்திக்கும் மார்ஜினலா இவர் இருக்கார். மதில் மேல் பூனை மாதிரியான இந்த உயிர்வாழிகள் அங்கேயும் போலாம், இங்கேயும் போலாம். தாழ்ந்த இயற்கைக்கும் அவர்கள் போய்விட முடியும், உயர்ந்ததுக்கும் போக முடியும். மொத்தமா ஜடமாகவும் ஆக முடியும், உணர்வுள்ளவர்களாகவும் இருக்க முடியும். அதனாலதான் உயிர்வாழிகளை மார்ஜினல் எனர்ஜின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து we don't come under superior energy or inferior energy, we fall under marginal energy. சரியா? அப்ப அதான் தாழும் அபாயம் நமக்கு இருக்கு. எனி டைம் வந்து நம்ம இந்த உயர்ந்த சக்தி இருந்தால் கூட, உணரும் சக்தி இருந்தால் கூட அதை உணராமல் தவறான புரிதல்லாம் வரும்போது நம்ம தாழ்ந்த சக்தியா தான் ஆகும். நம்மளுக்கு உணர்கிற தன்மை இருந்தால் கூட தவறை உணர்கிறோம் என்றால் நம்ம தாழ்ந்துதான் போவோம். நமக்கு உணர்வு இருந்தும் புண்ணியம் இல்லை. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஜட இயற்கையில எவ்வளவோ ரிசோர்சஸ் பகவான் படிச்சிருக்கார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே ரிசோர்ஸ் தான். ஆனால் அவற்றை நாம் என்ன செய்கிறோம்? பகவானுடைய படைப்பு நமக்கு பகவான் கொடுத்த பிச்சை கொடை அப்படின்னு பார்க்காம நமக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சு அவற்றை சுரண்டுகிறோம். நம்முடைய பயனுக்காக பயன்படுத்தி நாமே அதற்கு பொறுப்பாளனாக எஜமானனாக கருதி கொண்டு அதை ஆக்கிரமிக்க பாக்குறோம் மேலும் மேலும். அப்ப என்ன ஆகுது? அந்த ஜடமே வந்து திமிரி போய் துன்பம் கொடுக்க ஆரம்பிக்குது இல்லையா? நம்ம ரொம்ப இப்ப எப்படி ரொம்ப அதீதமா தவறாக துஷ்பிரயோகம் செய்வதனால நம்மளுக்கு வெள்ளம் வருகிற அபாயம் வருது இல்லையா? நம்ம அதுல அதிகமா குப்பையை அள்ளி 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 போட்டோம்னா அதுல தண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போகாம அடைக்குது, அதனால வெள்ளம் வருது. சோ அதனால அது நம்மையே பாதிக்கிறது. சோ அதுதான் வந்து நாம அப்ப தாழ்ந்தவர்களாகி விடுகிறோம். சோ அதுதான் நாம வந்து நடுத்தர சக்தியாக இருக்கிறோம். எப்படி அதனை பிரயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியாத போது நாம் தாழ்ந்தவர்களாகி விடுகிறோம் அப்படின்றார். தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி இரண்டுக்கும் ஆதியும் அந்தமும் நானே அப்படின்னு சொல்றார். இப்ப நீ தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும் அதற்கு உருவாக்கியவன் நான், உயர்ந்த சக்தியாக இருந்தாலும் உருவாக்கியவன் நான் அப்படின்னு சொல்றார். இப்ப இதான் வந்து நூலில் கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போல இந்த 24 மூலக்கூறுகளையும் பகவான் அப்படியே தனக்குள்ள கோர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உயிர், ஆத்மா, பரமாத்மா அனைத்துக்குள்ளும் இருக்கிறார். சரியா? அதுதான் அடுத்து அந்த கான்செப்ட். அப்புறம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஜடம் ஆன்மீகம் இரண்டிலும் தான் யார் அப்படிங்கறத சொல்றார். இப்படி இந்த 15 விஷயங்களை 14 விஷயங்களை நாம் ஞாபகம் எடுத்துக்கொண்டால் பகவானை எப்போதுமே ஞாபகம் வைத்திருக்கலாம். அதுக்கு தானே சொல்றார், பூரணத்தின் ஞானம் நீ இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். அதனால என்னென்னவாக நான் இருக்கிறேன், நீ எதை பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன நினைக்கலாம் அப்படின்னா, நீரின் சுவையாக, சூரிய சந்திரர்களின் ஒளியாக. இப்ப ஒளி பாக்குறீங்கன்னா அதுவும் பகவான் நினைக்கலாம். நீர் குடிக்கிறோம் அப்படின்னா அது நீரின் சுவையாக பகவானை பார்க்கலாம். என்னென்ன விஷயத்துல பகவானை பார்க்கலாம் என்பதற்கான ஒரு பட்டியல் இது. சோ வேத மந்திரங்களின் பிரணவம் நான். நம்ம சொல்றோம் இல்லையா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, எவ்வளவோ மந்திரங்கள் சொல்றோம், அதுல எல்லாம் ஓம்ங்கிற பிரணவமாக நான் இருக்கிறேன். அப்புறம் ஆகாயத்தில் சப்தமாக நான் இருக்கிறேன், மனிதரில் திறமையாக நான் இருக்கிறேன். இப்படி இருந்தால் இதை மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டாலே போதும். ஒவ்வொரு மனிதரிலும் நாம் ஒரு திறமையை பார்க்கிறோம். நல்லா சமைக்கிறாங்க, நம்ம வேலைக்காரங்க வீட்டுக்கு வராங்க பாருங்களேன், நல்லா சுத்தம் பண்றாங்க அப்படின்னா கூட அது அவர்களுடைய திறமை. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து எவ்வளவு நல்லா செய்யறாங்க. நம்மால் முடியாததை அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு செய்ய தெரியுமா இருக்கணும், ஆனா நம்மால அப்போது அதை செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு தான் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அப்ப அந்த மனிதர்களில் திறமையாக நான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் திறன் தான் வேண்டும். அது வந்து நம்ம இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு கேட்க வேண்டாம், கேட்க நினைக்கவே கூடாது. இதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஸ்பெஷல் திறமை வேணும் அப்படின்னு பார்க்கவே கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயமுமே திறமைதான். கண்டிப்பாக அது ஒரு ஆற்றல் வேண்டும். ஆற்றல் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது.
அப்படியாக மனிதர்களில் திறமை என்று நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது நிலத்தின் நறுமணம், நம்ம சொன்னோம் இல்லையா, மண்மணம்னு, அது. அப்புறம் நெருப்பின் வெப்பம் நான், உயிரினங்களில் உயிர் நான். உயிரினங்கள்னு இருக்குன்னா அதுல பெஸ்ட் எது, அதுல வெளி தலை நிமிர்ந்து நிற்கக்கூடியது எது? உயிர் அப்படின்னு. அப்புறம் தவம் புரிவோரின் தவம் நான் அப்படிங்கிறார். அப்புறம் பலசாலிகளின் பலம், புத்திசாலிகளின் புத்தி, காமமும் பற்றுதலும் அறவே அற்ற பலசாலிகளின் பலம். பலசாலிகளுக்கு பலம் நான் தான், ஆனா அது தவறான வழிக்கு போகாம இருக்கக்கூடிய பலமாக இருக்கணும். அந்த பலசாலிகளுக்கு நான் பலமாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத காமம், காமமும் நான் தான், ஆனால் தர்மத்திற்கு மாறாத காமமாக இருக்க வேண்டும், அந்த காமம் நான் அப்படின்னு சொல்றார். சோ இப்படியாக ஒவ்வொன்றிலுமே பகவானை நாம் பார்க்கலாம் அப்படின்றது. அப்புறம் அடுத்தது முக்குணங்களும் நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி முக்குணங்கள் அப்படின்னா, முக்குணங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்களாகவும் நான் இருக்கிறேன். ஜட இயற்கைக்கு இந்த 3 குணங்கள் உண்டு. அது என்னால் படைக்கப்பட்டவை, ஆனா நான் அதற்கு உட்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்றார். நான் பாதிக்கப்படுவதும் இல்லை. இப்ப எப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றி விட்டு அந்த சட்டத்துக்குள்ள நானும் பாதிக்கப்படுவேன் அப்படின்னு மன்னன் சொல்வதில்லை. மக்களுக்கு தான் அந்த சட்டம்னு வச்சிருப்பாங்க. அது மேல நான் உருவாக்குகிறேன். நான் அதனால் என்ன சொல்றது, அந்த நான் தவறு இழைத்தால் அந்த சட்டம் எனக்கும் பொருந்தும். ஆனால் நான் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த குணங்கள் என்ன பாதிக்காது. நான் அதற்கு அப்பாற்பட்டவன் தான் சொல்றார். இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், அவை என்னால் படைக்கப்பட்டவை, ஆனால் நான் அதில் போய் சிக்கி தவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். முக்குணங்களின் தன்மை என்ன, அவற்றை வெல்லுதல் எப்படி அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றார். அது திரிபிர் குணமயைர் பாவைர் அப்படின்னு சொல்றார். அதாவது முக்குணங்களில் மயங்கி இருப்பதுதான் திரிபிர் குண மயைர் பாவைர். அந்த மாயையில் இருப்பதுதான், இந்த முக்குணங்களின் மாயையில் இருப்பதுதான் உலகத்தின் தன்மை. அதற்கு அப்பாற்பட்ட என்னை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணணும்? 3 குணங்களோட கலவைதான் இந்த 4 வர்ணங்கள். எப்படி? சத்துவம் முழுமையான சத்துவமாக இருப்பவர் பிராமணர்கள், ரஜோகுணமாக இருப்பவர்கள் சத்திரியர்கள், ரஜோகுணம் தமோகுணம் இரண்டும் இணைந்தவர்கள் வைஷ்யர்கள், தமோகுணமாக இருப்பவர்கள் சூத்ரர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த முக்குணங்களை கொண்டு மயங்கி இருக்கும் பொழுது, முக்குணங்கள் இந்த சத்துவமும் குணத்தில் அடக்கம்தான், அது இருந்தா மட்டும் பகவானை அறிந்து விடலாம் என்பதில்லை. 3 குணங்களில் நாம் சிக்கும் பொழுது நம்மால் பகவானை அறிய முடியாது. அதிலிருந்து வேறுபட்டு அப்பாற்பட்டு வரும்போதுதான் பகவானை அறிய முடியும் அப்படின்னு சொல்றார். முக்குணங்களால் ஆன ஜட இயற்கையால் என்னை வெல்ல முடியாது. ஜட இயற்கை இந்த முக்குணங்களுக்கு ஆட்பட்டது. எப்படியும் இப்படி இந்த சுழல்ல டப்புன்னு விழுந்துரும், திரும்ப விழுந்துரும். அப்படியே போய் எதையாவது வெல்லலான்னு போகும், ஆனா குணம் அதை சுழற்சிக்குள்ள கொண்டுரும். திரும்ப இப்ப பாருங்க, இந்த பாம்பு கட்டம் விளையாடுறாங்க, இன்னொரு தாயம் போட்டா அந்த பாம்பு டப்புன்னு குத்தி கீழே கொண்டு வந்துருது, பாம்பு கடிச்சு கீழே வந்துடுறாங்க. அது போல இந்த முக்குணங்கள் நீங்க முன்னேறுவது போல தெரிந்தாலும் குணம் நம்மை இறக்கிவிடும். அதாவது உயிர்வாழிகள் என்னை வெல்வது அரிது. எப்போது வெல்லலாம் அப்படின்னா, என்னை சரணடையும் போது வெல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. என்னை அனைவரும் சரணடைந்து விடுகிறார்களா அப்படின்றது சொல்றாரு. இப்ப யார் என்னிடம் வருவதே இல்லை, யார் வருகின்றனர், யார் என்னை அடைந்து விடுகின்றனர், 3 கேட்டகரி சொல்றார். அப்பதான் எல்லாரும் என்னை அடைந்து விடுவதில்லை அப்படின்னு. துஷ்கிருத்தினர்கள் அப்படின்னு ஒருத்தர், அவர்கள்தான் கெட்டவர்கள். சுக்கிருத்தினர்கள் நல்லவர்கள், 2 விதம். சோ இந்த துஷ்கிருத்தினர்கள்ல 3 வகை சொல்றார். மூடர்கள் 1, நேரம் இருந்தும் பகவான் மேல் அதனை செலவிட மனம் இல்லாதவர்கள். பிஸி பீப்புள் சொல்லிடுவாங்க எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேரம் நிறைய இருந்தால் கூட காரியமே செய்யாம சில பேர் இருப்பாங்க. ஆனா நிறைய காரியம் செய்வாங்க, ஆனா இன்னும் இன்னும் இழுத்து போட்டுக்குவாங்க சில பேர். அவங்களால எப்படி செய்ய முடியுது, இவங்களால ஏன் செய்ய முடியல? நேரம் இல்ல நேரம் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா,
இவர்களுக்கு நேரம் கொடுக்க மனமில்லை. அதனால் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் இன்னொன்று, நேரம் இல்லைங்கிறது இவர்களை பொறுத்தவரை உண்மைதான். ஏன் அப்படின்னா, இவர்கள் நேரத்தை வேண்டாதவற்றுக்கு செலவிடுகிறார்கள். நல்லதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சத்துவமான நேரம் இவர்கள்ட்ட நல்ல நேரமே இல்ல. எல்லாத்தையும் அவ வந்து ஸ்க்ரோல் பண்ணியும், டிவி பார்த்து, சீரியல் எல்லாம் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, அது போக எஞ்சி இருக்கிற நேரத்த மத்த விஷயத்துக்கு குடுக்கணுங்கும்போது, அது குறைஞ்சு போயிடுது. அதனால அவர்களுக்கு நேரம் இல்லை. இப்ப நெறைய செய்பவர்களுக்கு இன்னும் இன்னும் நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறோமே, அது எப்படி? அப்படின்னா, அவர்களுடைய ஆர்வம். எப்படி இருந்தாலும் இத செய்யணும், இத விடக்கூடாது, இத செஞ்சிரலாம், இத செஞ்சிரலாம் அப்படின்னு நேரத்தை எப்படியாவது நம்ம ஒதுக்கி கொடுத்து இதையும் செய்து விடலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது அவர்களுக்கு நேரம் அ எவ்வளவு நேரம் இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும், இருக்கவும் செய்யும். எத்தனை வேலைகள் செய்தாலும் சில முக்கியமான வேலைகளுக்கு அவர்கள் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார்கள். அப்ப தே கேன் மேனேஜ் த டைம். அவங்கள பொறுத்தவரைக்கும் நேரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா, நேரம் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அதுக்கு நேரம் இல்ல. அப்படின்னு சொல்றது. இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் நான் சொல்ற கான்செப்ட். சிலருக்கு வந்து எவ்வளவுதான் நேரம் இருந்தாலும், அ அவர்களுக்கு அதுக்கு நேரம் கொடுக்க மனம் இல்லன்னா, எனக்கு அதுக்கு நேரம் இல்ல. நான் அத செய்ய மாட்டேன். அப்படின்ற மாரி இருப்பாங்க. எனக்கு நேரம் இருக்கு. ஆனா, அதுக்கு இல்ல. அதுக்கு நான் குடுக்க மாட்டேன் நேரம். அப்படின்னு நெனைப்பாங்க. நான் எதுக்கு குடுக்கணும்? நான் சும்மா என்னோட காரியத்த பண்ணிக்கிறேன். அப்படின்னு நெனைப்பாங்க. அது மாரி. அப்ப அவர்கள் வந்து பகவான் மேல் அதனை செலவிட மனமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன பேர் தெரியுமா? நேரம் இல்லைன்னு சொல்றவங்க, தன்னை வந்து ரொம்பவும் மும்மரமாக இருக்கக்கூடியவர்களாக நினைத்துக் கொள்வார்கள். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, என்னால முடியாதுன்னு. ம். அ அவர்கள் எத்தனைதான் நேரம் இருந்தாலும், பகவான் மேல் நேரம் செலவழிக்க மனமில்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? மூடர்கள். ஏன்னா, அ அவர்கள் புத்திசாலி இல்லாமல் இல்லை. புத்தி இருக்கு. மத்ததுக்கெல்லாம் குடுக்குறாங்கல்ல அந்த புத்திய. அப்ப ஏன் இந்த விஷயத்துக்கு அவர்களால கொடுக்க முடியவில்லை? அப்ப முட்டாள். அதனால தான். ம். அவர்களுடைய புத்தியால் அவர்களுக்கு நல்ல பெயர் கிட்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கெட்ட பெயர் தான். மூடர்கள் தான் அவர்கள். அவங்க ஒண்ணும் ரொம்ப புத்திசாலி கிடையாது அவர்கள் நினைப்பது போல. ஆனா அவர்கள் உலகத்தை பார்த்து முட்டாள்ன்னு சொல்லுவாங்க. இந்த உலகியல் அறிவும், இந்த எக்கனாமிக்ஸும், இந்த இந்த பொருளாதாரம் பற்றிய அறிவும் இல்லாதவர்களை பார்த்து ம் அ அ முட்டாள் முட்டாள்ன்னு சொல்லுவாங்க. "உனக்கு என்ன தெரியுது? உனக்கு ஒண்ணும் தெரியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்மீக விஷயத்தில் நேரத்தை செலவழிக்கக்கூடிய இவர்களை அ வந்து அவர்கள் அறிய மாட்டார்கள். உண்மையில் ஆன்மீக விஷயத்துக்கு நேரம் செலவழிக்காததனால் அவர்கள் தான் முட்டாள். இவர்கள் மூடர்கள் அல்ல. ஆனா அவர்கள் பார்வையில் அதான் எதை வந்து முக்கியமாக அவர் கருதுகிறார்கள். பிரையாரிடைஸ் பண்ண தெரியாதவங்க. அ அது அவங்களுக்கு அதுதான் பிரையாரிட்டி. அதான் பெரிய விஷயம். ஆனா இதுக்கு அவங்க வரல. அவங்க அதுதான் பெருசுன்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா அவங்க முட்டாள். அவ்வளதான் அப்படின்னு சொல்றார். நராதமர்கள் அப்படிங்கிறவங்க கடைநிலை. ரொம்ப, ரொம்ப மோசமானவங்க. பகவானை முற்றிலுமாக மறந்தவர்கள். நேரம், வாய்ப்பு வந்தால் கூட நினைக்க மறுப்பவர்கள். நேரம் இருந்தால் கூட அங்க சில பார்ட்டி பண்ணலாமா, வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணலாமான்னு நெனைப்பாங்களே தவிர, அவர்களுக்கு பகவானை பற்றிய நினைப்பு வரவே வராது. முற்றிலுமாக மறந்தவர்கள். அவர்கள் நராதமர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பௌதீக அறிவு என்னும் மாயையால் கவரப்பட்டவர்கள். ம். அதாவது இந்த பெரிய பெரிய படிப்பாளிகள். ரொம்ப சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ் அப்படின்லாம் சொல்றார் பிரபுபாதர். அதுல வந்து எல்லாம் படிப்பாங்க. ஆனா அதுல பகவான் பத்திய அறிவு மட்டும் இருக்காது. அவர்கள் வந்து பௌதீக அறிவிலேயே தன்னை மூங்கிக் கொண்டு ரிசர்ச் பண்றது அது இதுன்னு இருப்பாங்க. ஆனா பகவத் ஞானமே அவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது. அப்புறம் 4வது நராதமர்கள், அதாவது துஷ்கிருதினர்கள், பகவானை நினைக்காதவர்கள் யாரு அப்படின்னா, அசுரர்கள். அவங்க எப்படின்னா நேரா ஆப்போசிட். பகவானுக்கு வந்து பகவான் இல்ல. அசுரன் தான் எல்லாமன்னு ஹிரண்யகசிபு மாரி. தானே பகவான் என்று நினைப்பவர்கள். அப்ப அவருடைய ஃபாலோவர்ஸையும் அந்த அசுரர்கள் கணக்கிலேயே சேர்க்கலாம். இப்படி. இந்த 4 விதமானவர்கள் என்னிடம் வரமாட்டார்கள்ன்னு. சுக்கிருதினர்கள் என்னிடம் யாரு வருவார்கள்? சதுர்விதா பஜந்தே மாம். 4 விதமான மனிதர்கள் என்னை நாடுகிறார்கள். பஜந்தே மாம். என்னை பஜனை பண்ணுகிறார்கள். யாரு? துயருற்றவர்கள். கஷ்டத்துல இருக்கவங்க.
என்னை பஜித்தால் வந்து அவர்களுடைய கஷ்டம் தீரும் என்று நினைப்பவர்கள். அடுத்தது செல்வம் விரும்புவோர். எனக்கு வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன், எனக்கு பணம் தேவை, அதற்காக செல்வம் விரும்புவோர். கேள்வியுடையோர், கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு, அதனால. அடுத்த பூரணத்தின் அறிவை தேடுவோர். பூரணமானது என்ன அப்படிங்கிற கேள்வி, இது வந்து கடைநிலை கேள்வி. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. உள்ள போய் கதவை தட்டி பார்க்கலாமா, என்ன இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொன்னு பூரணத்தின் அறிவை தேடுவோர். கொஞ்சம் தெரியுது, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பூரணத்தின் அறிவை தேடுவோர். இப்படியாக 4 விதமானவர்கள் என்னை வந்து நாடுகிறார்கள். யாரு? துயருற்றவர்கள், செல்வம் வேண்டுபவர்கள், கேள்வி உடையவர்கள், சந்தேகங்கள் உடையவர்கள், அதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இன்னொன்னு பூரணத்தை, முழுமையான ஒன்றையும் அறிய விரும்புபவர்கள் அப்படின்னு 4 விதம். இவர்களில் முழு ஞானத்தை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபடுபவனே சிறந்தவன். முழு ஞானம் நிலைக்கு வருகிறான் இல்லையா, உள்ளுக்குள்ள வந்துட்டான், இனிமே முழுவதையும் நான் அறிய வேண்டும் அப்படின்னு மேலே ஏறுகிறானே, அவன் என்னை வந்து கண்டிப்பாக அடைவான் அப்படின்னு சொல்றார். அவன் எனக்கு பிரியமானவன், நான் அவனுக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். அவன் என்னை விரும்புவதால் தானே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். உள்ள நுழைஞ்சு பார்த்தான், பிடிச்சதுன்னா உள்ள வருவான், இல்லைன்னா வெளில போயிடுவான்ல. சோ அப்ப உள்ள வந்ததுனால என்னை நாடுகிறான். சோ நான் அவனுக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். இவ்வாறு பக்தி தொண்டில் ஈடுபடும் பக்தர்கள் அனைவரும் சந்தேகமின்றி உத்தமர்கள் என்றாலும் என்னை பற்றிய ஞானத்தில் வழுவாது நிலைத்திருப்பவனை நான் என்னை போலவே கருதுகிறேன். அதாவது அவனுக்கு என்னை போலவே உடல் ஆன்மா எல்லாம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன், நான் அவனை எனக்கு ஈக்குவலா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்ற. அவன் என்னை அடைவது உறுதி அப்படின்னு. அப்புறம் பகுனாம் ஜன்மனாம் அந்தே அப்படின்னு பல பல பிரிவுகளை எடுத்த பிறகு உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமான என்னை அறிகிறான். நீ வந்து முதல் பிறவியிலேயே நீ என்னை அடைந்து விடுவாய், அறிந்து விடுவாய்ன்றதுல பல பல பிறவிகள் எடுத்து அனைத்திலும் நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஆன்மீக அறிவு வந்து ஒரு ஜென்மத்துல ஒரு இடத்துல விட்டா அடுத்த ஜென்மத்துல அதே இடத்துல தொடங்குவாங்கன்னு. அது போல எத்தனை பிரிவுகள் எடுத்திருப்பானோ, பல பல பிறவிகளை அவன் எடுத்த பிறகு உண்மையை அவன் அறிகிறான். எத்தனை பிறவி எடுக்கும் என்று சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அறிந்து அவன் சரணடைகிறான். அவனே மகாத்மா அப்படின்னு சொல்றார். மிக அரிதானவன், அப்படிப்பட்டவனை தேர்ந்தெடுத்து அவனை கண்டுபிடிப்பது அரிது, சுதுர்லபா அப்படின்னு சொல்றார். அப்புறம் 20-25க்குள்ள பிற தேவதை வழிபாடு, என்னையே சரணாக அடைந்து மற்றவர்களை, மற்ற தேவதைகளை வணங்குவது அப்படிங்கிறது. என்னிடம் வருபவன், என்னிடம் வராதவன், 2 விஷயங்கள் அதை பற்றி சொல்றார். பிற தெய்வத்தை வழிபாடு, அருவ வழிபாடு, 2 விஷயங்களையும் பற்றி சொல்றார். அருவ வழிபாடுனா உருவமே இல்லாத ஒன்றை வந்து வழிபடுவது, உருவமற்ற தன்மையை வழிபடுவது. அடுத்தது பிற தேவதைனா விஷ்ணு தத்துவம் அல்லாத மற்ற தத்துவங்களை வழிபடுவது. அப்ப ஜட ஆசைகள் அறிவை திருடி விடும் போது அவர்கள் ஆசைகளை, இப்ப ஜட அறிவை திருடி விடும்போதுங்கிற அறிவு வந்து இந்த ஜட ஆசை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவர்ந்து கொண்டு போயிருதான். அப்படியே காக்கா தூக்கி போச்சு அப்படின்றாங்கல்ல, உன் மூளைய காக்கா தூக்கி போச்சா அப்படின்னு முட்டாளா இருக்கவங்களை கேட்கிற மாதிரி இங்க வந்து நம்முடைய அறிவை திருடப்பட்டு விடும் பொழுது, எதால்? ஜட ஆசைகள் அவற்றால் திருடப்படும் போது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்ன பண்றாங்க, இப்ப வந்து நம்ம பகவான் கிட்ட என்ன கேட்கலாம், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரிடம், விஷ்ணு தத்துவமான பகவானிடம் என்ன கேட்கலாம்? வீடு பெற்று கேட்கலாம், நாம் வந்து முக்தியை கேட்கலாம். ஆனால் நமக்குள்ள ஆசைகளை கேட்கணுமே, எனக்கு அது வேணும் இது வேணும்னு, அதை யார்கிட்ட கேட்கறது அப்படின்னா, அதை அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள தங்கள் நிலைக்கு ஏற்ப, நிலைன்னா என்ன, நம்முடைய குணங்களுக்கு ஏற்ப, சத்துவம் ரஜஸ் தமசுங்கிற இந்த 3 குணத்திற்கு ஏற்ப அந்நிய தேவதா, பிற தேவதைகளை வழிபடுகிறார்கள். அதாவது அனைத்து தேவர்களும் பகவானுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்ற. எல்லாரது இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கும் நான் தேவர்களை வழிபடும் விருப்பம் ஒருவனுக்கு வரும்போது அந்த தேவதையின் மீதான நம்பிக்கையை நானே ஸ்திரப்படுத்துகிறேன்கிற.
எல்லார் மனதிலும் பகவான் தான் வீற்றிருக்கிறார். ஏன் அவருடைய பக்தியை மட்டுமே கொடுக்க கூடாது? ஒவ்வொருவர் மனதுல வந்து இப்ப முருகப்பெருமான் பக்தர்களாக இருக்காங்க, சிவபெருமானுக்கு பக்தர்களாக இருக்காங்க, பிள்ளையார் பக்தர்களாக இருக்காங்க. அப்புறம் வந்து சில பேர் வந்து தட்சிணாமூர்த்தி கும்பிடுறாங்க. ஒவ்வொரு உருவத்தை ஒவ்வொருவர் கும்பிடுகிறார்கள். அப்ப அந்த பக்தி அவனுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சா அந்த பக்திக்கும் நானே உதவுகிறேன் அப்படிங்கிறார். தேவர்களை வழிபடும் விருப்பம் ஒருவனுக்கு வரும்போது அந்த தேவதையின் மீதான நம்பிக்கையை நான் ஸ்திரப்படுத்துகிறேன், பலப்படுத்துவதிலும் நான் அருள் செய்கிறேன்கிறார். அந்த நம்பிக்கையை கொண்டு வழிபட்டு ஆசையை பூர்த்தி செய்து கொள்கிறான். அவனுடைய ஆசை பூர்த்தி செய்து கொள்கிறான். இது பாருங்க, இந்த எந்த தேவதைகளாக இருந்தாலும் உண்மையான வழிபாடு செய்யும் பொழுது, முழுவதுமாக சரணடைந்து வழிபாடு செய்யும் போது அவர்கள் யாரை காட்டுவார்கள்னா இறுதியாக திருமாலைத்தான் காட்டுவார்கள், கிருஷ்ணரைத்தான் காட்டுவார்கள். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை காட்டி விடுவாங்க. அப்புறம் நம்ம பக்தி அப்படியே கிருஷ்ணர் மேல போகும் அப்படின்றதுதான் வழிமுறை. அதுதான் நடக்கும். அப்ப உண்மை அந்த தேவர்களுக்கு அந்த தேவர்களுக்கும் அந்த தெய்வங்களுக்கும் சக்தியையும் பலத்தையும் நீங்கள் கேட்டவற்றை கொடுக்கக்கூடிய பலத்தை கொடுப்பவனும் நான் தான் சொல்றேன். கொடுப்பதும் நான் தான். பலன்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள். இப்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும், அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க, அவங்க கஷ்டம் தீரணும்னா அந்த கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் தீர்ந்து நல்லாக இருக்கிறதுக்கு சில காலம்தான். அதுக்கப்புறம் அதே கஷ்டம் திரும்ப கூட வரும். இப்ப சொல்றாங்கல்ல, சில கேன்சர் கட்டிகள்லாம் ரிலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே அப்படி இப்ப வந்து வென்டிலேட்டர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, என்னென்னமோ ஸ்டண்ட் வைக்கிறாங்கல்ல சொல்றாங்க. அதெல்லாம் பர்மனன்ட் ரிலீஃபா? அதுக்கு ஒரு காலக்கெடு வைக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் அது போல எல்லா பலன்களும் தற்காலிகமானவைதான், நிரந்தரமான பலன்கள் இல்லை, எல்லைக்கு உட்பட்டவைதான். அது போல தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகத்துக்கு செல்வர். இன்னொரு பலன், என்னை வணங்குவோர் என் பக்தர்கள் இறுதியில் என்னையே வந்து அடைவர். அது திரும்பி வராத லோகம். அங்கு சென்றால் நீங்க திரும்பி வந்து பிறக்கணும், இங்கு இருந்தா திரும்ப சென்று பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறது. அறிவு குன்றியோர், கொஞ்சம் அந்த அதீத ஞானமற்றவர்கள் பகவானை வேண்டுவதை விட இந்த தேவர்களை வேண்டுவார்கள் அப்படின்னு சொல்றார். இன்னும் சிற்றறிவு உடையவர்கள் தான் இந்த அருவவாதிகள். பகவானுக்கு குணம் இல்லை, பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எப்படி இத்தனை குணம் எல்லாம் பேசுறீங்களே, அப்ப அந்த குணத்துக்கு பாத்திரமான ஒரு உருவம் இருக்காமலா இருக்கும் அப்படின்னு சொல்றது. சக்திகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சக்திக்கு பின்னால் ஒரு பலவான் இருக்கிறான் என்று ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை படைப்பதற்கு ஒரு படைப்பாளி தேவைப்படும் பொழுது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்ததுக்கு பின்னால் ஒரு வியக்தி, ஒரு பகவான் இருப்பான் என்பதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது, அறிவு என்பது எவ்வளவு படித்துள்ளோம் என்பதை பொறுத்தல்ல, வேதாந்தங்களை கற்றவர்கள் அறிவுடையவர் அல்லர்கள், அவர் அருளாலேயே தான் அவரை அறிய முடியும். அதாவது நிறைய படிக்கிறாங்கன்னா புரிஞ்சுட்டா மட்டும் பெருசு இல்ல, எதுவுமே புரியும் தன்மை. இது முன்னாடி நம்ம பார்த்தோம், ஞானம் என்பது வந்து தெரிந்து கொள்ளும். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் இதுன்னு தெரியும். ஆனா அதை கடைபிடிக்கிறோமா? முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர்னு கேட்டுக்கிறோம், ஆனா அவர் முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறோமா? அவரை வணங்குறோமா? அவரை வணங்கினா போதும், மற்றவரை வணங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம அந்த நவகிரக வழிபாடு பண்ணாம இருக்கோமா? ஏதோ ஒருத்தர் என்னமோ இது குரு பயிற்சி, சனி பயிற்சின்னு சொன்னாங்கன்னா இதுல போய் அர்ச்சனை பண்ணுங்க, அதுல போய் பண்ணுங்கன்னா பண்ணிடுறோமே. அதான் நம்ம இதுதான் முழுமுதற் கடவுள், இவருக்குதான் அனைத்து சக்தியும்னு சொன்னால் கூட நாம் வந்து சில விஷயங்களை விட முடியாமல் ஒரு சம்பிரதாய முறையாக சென்று செய்து விடுகிறோம். அதான் வேதாந்தங்களை கற்றவர் என்பதால் நீ அறிவுடையவன் அல்ல.
அப்படின்னு சொல்றாரு. அவரை அறிய வேண்டும் அப்படின்னா அவன் அருள் உனக்கு வேண்டும். அவன் அருளாலேயே தான் அவனை அறிய முடியும். ஒரு இடத்துல சொல்வார், என்னை அறியக்கூடிய அறிவை நான் அவனுக்கு வழங்குகிறேன். அததான் இங்க அவரே தன்னை புலப்படுத்திக் கொள்வார் அப்படிங்கறது. என்னை அறியாதவர்கள் நான் முன்பு அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவம் கொண்டு வருவதாகவும் எண்ணுகின்றனர். அப்படி இல்லை நான் அப்படிங்கிறார். அது சிற்றறிவு அப்படிங்கிறார். அது அறிவற்ற தன்மை. குற்ற அறிவு, சிற்றறிவு அப்படிங்கிறார். என்னுடைய பரம்பாவமானது, என்னுடைய பரம தன்மையானது, உயர்ந்த தன்மையானது, அழிவற்றது, உன்னதமானது. எங்கேயும் அது அழிஞ்சு போகல, புதுசாலாம் பிறக்கல, எப்பவும் இருந்ததுதான் அப்படின்னு சொல்றார். சிற்று அறிவுடையவனுக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. பக்தனுக்கு தான் நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தோன்றுவதில்லைன்னா, ஞானக்கண், என்னை பார்க்கக்கூடிய கண் அவனுக்கு இல்ல. அப்ப எப்படி என்னை அவன் புரிந்து கொள்வான் அப்படின்னு சொல்றார். உண்மையில் நான் எனது அந்தரங்க சக்தியினால் மறைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிவதில்லை. அந்த ஞான கண்ணுக்கு தான் தெரிவேன். எனக்குன்னு ஒரு அந்தரங்க சக்தி இருக்கு. பகிரங்க சக்தி காட்டிக்கொள்ளக்கூடியது அந்தரங்க சக்தி. இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. சுப்பீரியர், இன்ஃபீரியர்னு ரெண்டு பார்த்தோம். அது சேத்தனம், அச்சேதனம், அது வேற. இது எக்ஸ்டர்னல் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி. வெளிப்படக்கூடிய ஆற்றல் சக்தி, அந்தரங்க சக்தி. பகிரங்க சக்தி, அந்தரங்க சக்தி. அந்தரங்கம்னா தெரியாது. அந்தரங்கமா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்தப்புறம்னு சொல்றோமே, பிரைவேட், யாருக்கும் தெரியாது. வெளியில தெரியறது ஒண்ணு, பிரைவேட் இன்னொன்னு, இல்லையா? நான் வீட்டுல எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பேன், வெளியில எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு இருக்குல்ல. அதான் எக்ஸ்டீரியர் ஒண்ணு, இன்டீரியர் ஒண்ணு. இன்டர்னல் எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி. சோ எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய அந்தரங்க சக்தியானது என்னை மறைத்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் நான் வெளிப்படவே மாட்டேன். அதாவது சச்சிதானந்த விக்கிரக ரூபமாக தான் இப்போதும் இருக்கிறேன். ஆனால் அது அழியாதது. என்னுடைய அந்தரங்கமானது அஜம், அவ்யயம், பிறப்பற்றவன், அழிவற்றவன் எல்லாம். அப்படி இருக்கிறதுனால வெளிப்புறத்தில் தெரிகிறத வச்சு ஒருத்தர் என்னை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இந்த மாயை அதுதான் இது மறைக்கிறது. அந்தரங்க சக்தியை மறைத்து வைத்திருக்கிறது. இந்த மாயை எப்படி விலகும்? அது பக்தியாக மாறும்போது விலகும் அப்படிங்கிறது. என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. நான் முக்காலமும் அறிவேன், முழுமுதற் கடவுள். நான் எல்லா காலத்தையும் அறிவேன். ஆனா என்னை முழுமையாக அறிந்தவன் யாருமே இல்லை அப்படிங்கிறார். உனக்கு தெரியாதது ஏதோ ஒண்ணு கூட இருக்கும். முழுமையான பக்தன் கூட அறியாத ஒரு கார்னர் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த மாயை எப்படி விலகும் அப்படின்னு இப்ப சொல்ல போறாரு இல்லையா? மாயைங்கிறது ஒரு மேகம் போல சூரியனை மறைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா சில சமயத்துல என்ன ஆகும்? அந்த மேகம் விலகும் போது சூரியன் வெளிப்படும். அதான் சில சமயம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை மறைக்கிறது மேகம். அதனால அவை இல்லை என்றாகுமா? அது சூரியன் இல்லைன்னு ஆகுமா? இது மறைச்சிருச்சு அப்படின்னால இன்னைக்கு வெயிலே இல்ல, வெயிலே வானத்திலையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல. மறைச்சிருக்கு. அது போலதான் பகவான் இல்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்று அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அவன் இல்லை என்று அர்த்தம் அல்ல. அப்படின்னா இந்த மயக்கம் என்பது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த மயக்கத்துக்கு ஆட்படுறவங்க யாராரு? சில பேர் தெளிவா இருப்பாங்க, பகவான் இருக்கான்னு ஒத்துக்குவாங்க. சில பேரால ஒத்துக்க முடியாது. யாரால ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றார். அதாவது குழப்பம் என்பது எப்போது வரும்? இந்த டைலமா அப்படின்னா, எந்த பக்கம் சரி, தவறு, யோசிக்கவே தடுமாறும் போதுதான் இந்த குழப்பம் வரும். ஏன் தடுமாற்றம் வருது அப்படின்னா, ஏன் இது சரியா, அது சரியா அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே பிடிக்குதா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சேலை வாங்கி வச்சு 2 சூஸ் பண்ணிருக்கீங்க. எதை எடுத்துக்கிறதுன்னு உங்களுக்கு புரியல. இதுவும் பிடிக்குது, இதுவும் பிடிக்குது. சோ எது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது? உங்களுடைய விருப்பு, வெறுப்பு. உண்மைங்கிறது இல்ல. உண்மையை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் நல்லா இருக்குதான். ஆனா ஒன்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கும் போது, இரண்டுமே பிடிக்கிறது என்கும் போது, அந்த பிடிப்பு, விருப்பம் என்பது உங்களுக்கு குழப்பத்தை தருகிறது. அது போலதான் பிடிக்கிறது, பிடிக்காதது அப்படின்லாம் வரும்போது, நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது பிடிக்கல. கெட்டதா இருக்கு. ஆனா அது பிடிக்குது. என்ன பண்றது? இப்ப ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப கோல்டு. அத சாப்பிட்டா இன்னும் அது அக்ரவேட் ஆயிடும். மூக்கு அடைச்சுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனா அந்த ஐஸ் கோலா அத பார்த்தா ஆசையா இருக்கு.
விருப்பு. ஆனால் எனக்கு உடம்புக்கு நல்லது இல்லையே அப்படிங்கிறது வேண்டாம் என்பது. சோ விருப்பு வெறுப்புக்கு ஆளாகிறோம் நம்ம. ஐயோ சாப்பிடாம இருக்கணும்னா பிடிக்கல, சாப்பிடணும்னா பிடிக்குது தான் இந்த விருப்பு வெறுப்பு. சோ குழப்பம் வருகிறது. சோ இந்த விருப்பு வெறுப்பு எனும் இருமையில் சிக்கியவர்கள் தான் பெரும் குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். இவர்கள் பிறப்பே குழப்பமானது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப குழப்புவாங்க. விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டோர் முட்டாள் அப்படிங்கிறார். நடுநிலை தவறுகின்றவர்கள். எது சரியோ அத டப்புன்னு பிடிக்க தெரியணும், பிடிச்சிடணும். ஆனா சரிங்கிறது எப்படி தெரியும்? அதுதான் பெரும் கேள்வியே இல்லையா? இப்ப நம்ம பெரிய டெசிஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம். எந்த கார் வாங்குறது, எந்த வீடு வாங்குறது, எந்த காலேஜ்ல சேர்க்கறது, எந்த இப்ப வரன் பலது வருது, எந்த பையனை முடிவு பண்றது, எது பிடிக்குதுன்னு எப்படி சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் மேஜர் டெசிஷன்ஸ் லைஃப்ல வருது. சோ அப்ப எது சரி அப்படின்னு எப்படி நம்ம முடிவு பண்றது? பிடிச்சது படி போயிடுறதா, என்ன பண்றது அப்படின்னா நடுநிலையாக ஒரு முடிவு பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதான் சொல்றாங்க, மனதிற்கு சரி என்று படுவதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இது எனக்கு பிடிக்கல. நம்ம சில சமயம் எழுதி பாக்குறோம். எழுதி பாக்குறது பெரிய பலனை கொடுக்கும். எது நன்மை எது தீமை, என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம பார்க்கணும். கார் வாங்கணும்னா அது டீசலா இருக்கணுமா பெட்ரோலா இருக்கணுமா, இப்ப ஈவி வந்துருச்சு, ஹைபிரிட் வந்துருச்சு, என்னென்னமோ இருக்கு. சோ அவற்றையெல்லாம் கன்சிடர் பண்றோம். அது மாதிரி வீடுன்னா லொக்காலிட்டி பாக்குறோம், வீட்டுக்குள்ள வாஸ்து பாக்குறோம், என்னென்னவோ பாக்குறோம். சோ இவற்றெல்லாம் பார்க்கும்போது எது நமக்கு நன்மையாக இருக்கும், இந்த லொக்காலிட்டி நம்மளுக்கு சரியா இருக்குமா, நம்ம வயதான காலத்துல இருக்கும்போது இப்படி இருந்தா பெட்டரா அப்படி இருந்தா எத்தனையோ விஷயங்கள் இது எழுதி பார்க்கும்போது தெளிவு கிடைக்கும். சரி, இந்த தெளிவு வருவும் போது நாம் செய்வது சரியா தவறா என்று அறிந்து கொள்வது எப்படி? அப்ப நம்மளுக்கு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி நமக்கு சொல்ல மாட்டார். அப்ப எப்படி கிடைக்கும்னா, நம்ம பகவன் திருவடியில சரணடைந்து பக்தியை இதுக்காக மட்டும் இந்த பேப்பர் போட்டு பாக்குறது அப்படின்லாம் சில பேர் பண்ணுவாங்க. இருக்கட்டும், பண்ணட்டும். அது கூட நான் குலுக்கி போட்டு இதுவா அதுவா நான் எடுத்து பார்த்தேன் அதுன்னு அப்படி இருக்கிறதுலயும் மறுபடியும் குழம்புவாங்க. இது சொல்லுது கடவுள் இததான் எடுக்கணும்னு சாமிகிட்ட போட்டு பார்த்து வந்துருச்சு, ஆனாலும் எனக்கு அததான் பிடிக்குது அப்படின்னு தோணும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம இன்ட்யூஷன்ல நம்ம போகலாம். சரியா? நம்ம இன்ட்யூஷன் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படிங்கிற டவுட் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே பதில் என்னன்னா, நம்ம பகவான் கிட்ட சரணடைந்து எப்போதும் நம்முடைய சாதனையில் சரியானவர்களாக இருந்தால் நம்முடைய முடிவு கண்டிப்பாக சரியாக இருக்கும். ஏனென்றால் நமக்குள் இருக்கும் பரமாத்மா விழித்து கொண்டிருப்பார். அவர்கிட்ட சொல்றோம், என்ன சரியான முடிவெடுக்கும்படி செய் அப்படின்னு சொல்லாட்டி கூட அந்த அதிகமான நேரம் நம் பக்தியில் செலவழிக்கும் போது இந்த ரொம்ப சத்தம் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எனக்கு எங்க வீட்டுல மாலை கண்டினியூஸா ட்ரில் பண்றாங்க. அதனால நான் அதுக்கு மேல கத்த வேண்டியிருக்கு. எனக்கு அப்பதான் எனக்கே காதுல விழுகுது. உங்களுக்கு எல்லாம் சரியா கேக்குதா? டர்ன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. கேக்குது மேம், கேக்குது. ஏதோ ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அப்பா இந்த கேக்குது சத்தம் பட் வந்துச்சுன்னா பட் எனக்கே நான் பேசுறது காதுல கேட்கல. கேக்குது. கார்பெண்டர் வேலை பட் ஆனா நடக்குது அது எங்கேயோ. ப்ரோக்ராம டிஸ்டர்ப் பண்ணல மேம். என்னம்மா? உங்களோட பேச்ச டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா கேக்குது. கேக்குது. உங்க அதுக்குதான். பேச்சு நல்லா கேக்குது எங்களுக்கு. ஓகே ஓகே. கார்பெண்டர் வேலை நடக்குது ஏதோ ஒரு ஆமா, இடத்துல carpenter பயங்கர வேலை. ட்ரில் பண்றாங்க பயங்கரமா. மாடியிலேயே நினைக்கிறேன். எனக்கு என் தலைமையிலேயே பண்ற மாதிரி இருக்கறதுனால என் காதையே அடைக்குது அது. அதான் உங்களுக்கு எங்க சரியா disturb கேக்குதான்னு. எனக்கு நான் பேசுறது கேட்கணும்னா நான் சத்தமா கத்துனாதான் எனக்கு அந்த குரலுக்கு அதுக்கு மேல நான் கத்த வேண்டியிருக்கு. அதான் உங்க இதுல வேற ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு அது டிஸ்டர்ப் இல்ல. கேக்கல. நான் ஓகே ஓகே சரி. சரி, இப்ப அந்த முடிவு சரியானதாக இருக்கிறதான்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு நாம் குழப்பமற்ற நிலையில் அந்த முடிவை எடுக்கணும்னா நம்முடைய இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்றத நம்பணும். அதை எப்போது நம்பகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்போதும் பக்தியில் இருக்கும் பொழுது, பகவானுடைய திருவடியை பிடித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நாம் நினைப்பதெல்லாம் அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு கார்னர்ல ஒரு ஆசை இருக்கு, நம்ம திருத்தி கொள்ளணும்ன்ற ஆசை இருக்கு. அதை பகவான் பாக்குறாருன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பார். அந்த அந்த திருத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த துப்புரவை சரி பண்ணி கொடுப்பார்னு நம்ம பார்த்தோம். அதே போலதான் இந்த முடிவுகளில் குழப்பம் இருக்கும் பொழுது இந்த முடிவுக்கு சரியான தீர்வு, இந்த
இந்த குழப்பத்துக்கு சரியான தீர்வை நீயே தர வேண்டும்ன்ற ஒரு ஒரு பிரார்த்தனை நமக்குள் இருக்கும் பொழுது, நம்முடைய சரணாகதி முழுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய முடிவை சரியாக செய்து கொடுப்பார். அது அவருடைய அருள். அந்த அருளால் நம்மால் சரியான முடிவு செய்ய முடியும். இதான் இந்த மயக்கம் விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டு கொண்டே இருந்தால் நம்ம இந்த மயக்கமானது நம்மை தாக்கும். இதுவா அதுவா அப்படின்ற ஒரு மயங்கிய நிலையில் நம்மால் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாது. விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டோர் முட்டாள்கள், நடுநிலை தவறியவர்கள் சொல்றார். பஜந்தே மாம் திருடவ்ரதா அப்படின்னு. யாரு என்னை பஜதே மாம், என்னை யார் பஜனை பண்ணுவா அப்படின்னா திருடவ்ரதா, திடமான மனதை உடையவன் அப்படிங்கிறார். யாரு அசைச்சாலும் நீ என்னது இதையே பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல நான் இதை செய்துதான் தீருவேன், இதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய குரு என்னை இப்படித்தான் செய்ய சொல்லி இருக்கிறார், நான் இதை கட்டாயம் செய்வேன், ஏன் நான் 8 ரவுண்ட் நான் ஜபம் பண்றேன்னு நான் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு யோசிக்கிறது. இதுதான் நாம திடமான மனம் அப்படிங்கிறது. இப்ப யார் எனது பக்தி தொண்டில் திடமான மனதில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா, முற்பிறவி இப்பிறவி இரண்டிலுமே புண்ணியம் செய்து பாவத்தை ஒழித்தவர்கள் இப்படி முழுமையாக என்னிடம் பக்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விருப்பு வெறுப்பின் இருமையின் மயக்கத்தில் இருப்பவர்கள் என்னிடம் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பிடிச்சிருந்தாதான் வருவாங்க அப்படின்னு. இது நீங்க ரொம்ப கண்கூட பார்க்கலாம். சில இடங்கள்ல போனா எல்லாரும் உங்க கூட அப்படியே இனிக்க பேசுவாங்கன்னு இல்ல, ஆனா அங்க அது கோயில், அங்க சேவை இருக்கிறது, கைங்கரியம் செய்யலாம், ஜபம் செய்யலாம் அப்படின்லாம் இருக்கும்போது அவற்றிற்காக நானெல்லாம் இதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா புதுசா இருக்கவங்க, அவங்க நம்ம கிட்ட சொந்தக்காரங்க, எப்போதுமே தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட போனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான், கரெக்ட். ஆனா புதுசா நம்ம இந்த சத்சங்கத்துக்கெல்லாம் போறோம்னா புதியவர்கள் நல்லா பழகுவாங்க, ஆனா நம்ம மனதுக்கு ஏற்றபடி பழகுவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. முதல்ல பழகுறவங்க அவங்களுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும், நம்ம எப்படி பழகுறோங்கிற பொறுத்து அவங்க பழகுவாங்க. அப்படி புதிதாக இருக்கும்போது நாம கொஞ்சம் இறங்கி போய் தான் அவர்களிடம் பழகி ஒரு நட்பை பாராட்ட, கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நாம சிலவற்றை விட்டு கொடுத்து நாம் சிலவற்றை கொடுத்துதான் அந்த நட்பை பெற வேண்டும். அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நட்பை பெற்று விட்டால் நமக்கு அவர்கள் விரும்ப தகுந்ததாயிடும். நட்புனாலே ஆசையா இருக்கும், அவங்க கிட்ட போனாலே ஒரு ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு விரும்பி ஒருவர்கிட்ட போவோம். அப்படி இல்லாமல் நாம எதையுமே கொடுக்க மாட்டோம் என்று நமக்கு விருப்பப்பட்டதைத்தான் நாம விரும்பிய இடத்துக்கு தான் போவோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குமா என்று தெரியாது. அதான் சொல்றார், விருப்பு வெறுப்புங்கிற இளமையில மாட்டிக்கிட்டோம்னா, இருமையில மாட்டிக்கொண்டால் நம்மால் பக்தியை பெறுவது கடினம். அந்த அந்த சுக்ருதி நம்மளுக்கு கிட்டாது, புண்ணியம் கிட்டாது. விருப்பு வெறுப்பை மறந்து அந்த பக்தி பண்ணணும்னு அந்த ரஃப் ரோடா இருந்தாலும் அதுல பயணித்தால் தான் நாம் அந்த பலனை அனுபவிக்க முடியும். இப்ப பாருங்க, உங்களுக்கு விரும்புறது இப்ப ஒரு தூக்கம் வருது, தூங்கணும் தான் நினைக்கிறீங்க, இப்ப படுத்துறணும் தான் நினைக்கிறீங்க, இருந்தாலும் முழிச்சிருந்து இத கேட்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு அப்படின்னா, விருப்பு வெறுப்பு, உங்க விருப்பம் எப்படி இருந்தது, தூங்கணும்னு. ஆனாலும் ஒன்றை நீங்க தியாகம் செய்து, உங்க தூக்கத்தையும் உங்கள் நேரத்தையும் தியாகம் செய்து இதை கேட்க வேண்டும் என்று நினைப்பது உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அப்போது நீங்கள் பகவானை உணர்வீர்கள், அப்போது நீங்கள் வருகிறீர்கள். கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு, இந்த பகவத்கீதையின் நட்பை வாங்கி கொள்வதற்காக நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்கிறீர்கள். அந்த மாதிரி ஜரா மரண மோக்ஷாய, முதுமை மரணம் இவற்றிலிருந்து விடுபட விரும்புவோர். இப்ப யாருக்கு இந்த மயக்கம் தாக்கும், இந்த யார் பஜதேமாம் திருடவ்ரதா, திடமான மனம் கொண்டவர்கள் என்னை பஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாருல, அது போல ஜரா மரணம், ஜரானா முதுமை, மரணம்னா இறப்பு, இவற்றிலிருந்து மோக்ஷாய விடுபட நினைக்கிறவர்கள் மாம் ஆசிரித்த, என்னுடைய ஆசிரியத்துக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்றார், என்னிடம் அடைக்கலம் புகுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அடைக்கலம் புகுதல் அப்படின்னா என்ன, சொல்லிவிட்டு பேசாமல் இருப்பதில்லை. அதாவது நான் அடைக்கலம் புகுறேன்ப்பா, நான் பகவான் கிட்ட சரணம் அப்படின்னு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என் பொண்ணுன்னா
நான் என் ஒய்ஃப்னா எனக்கு அவ்வளவு பிடிக்குங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்பேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னா ஒண்ணு கூட செய்ய மாட்டாங்க. இங்க வந்து ஏங்க இத கொஞ்சம் பண்ணி குடுங்களேன் அப்படின்னா, இந்தா பண்றேன், இந்தா பண்றேன்னு பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னு இருந்தா அவங்க வாய்ச்சொல்லில் தானே வீரன். வாய்ச்சொல்லில் வீரனாக இருக்கிறது அழகா சொல்லுங்க. எந்த ஒரு ரோலுக்குமே அது அழகுல. அது பக்திக்கு மட்டும் எப்படி அழகாகி விடும்? நான் அடைக்கலம் புகிறேன், நான் சரணாகதி, இன்னைக்குலேருந்து நான் சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு சரணம் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் வாயால் மட்டும் சரணாகதி என்று சொல்வது என்ன நியாயம்? சொல்லுங்க. அதான் சொல்லிவிட்டு பேசாமல் இருப்பது நியாயம் அல்ல. பக்தி தொண்டு புரியணும். புரிந்து அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த வேலையை செய்ய வேண்டும். அடைக்கலம் புகுதல் அப்படின்றதுதான் வேணும். அந்த கைங்கரியம் செய்ய வேண்டும். பக்தி தொண்டுன்னு அதுக்குதான் சொன்னாங்க. வெறும் சரணாகதி இல்ல அது. பக்தி மட்டும் இல்ல, பக்தி தொண்டு. திவ்யமான செயல்களை செய்வது, பகவானுக்காக செய்வது அப்படின்னு. அவ்வாறு திவ்யமான செயல்களை செய்யக்கூடிய ஞானம் பெற்றவர்கள் உண்மையில் பிரம்மன். அவர்கள் தான் பிரம்மன். அவங்க வந்து பரபிரம்மமா இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்றோம்னா, அப்படி முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னா சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது 30 ஸ்லோகங்கள் தான் இதுல இருக்கு. இதோட முடிவாக என்ன சொல்றாருன்னா, 3 விதமான மனிதர்கள் என்னை உணர்ந்தவன், 3 விதமாக என்னை உணர்ந்தவன், அதிபூத, அதி தெய்வம், அதி யக்ஞம், இப்படி 3ஆக என்னை உணரலாம். பௌதிக தோற்றத்தை ஆள்பவன் நான். ஆதி பூதமாக என்னை அறலாம். பூதம்னா பௌதிக தோற்றம், அதுக்கு ஆதியாக அதை ஆள்பவனாக நீ என்னை உணரலாம். ஆதி தெய்வம், அனைத்து தேவர்களுக்கும் ஆதியாக என்னை உணரலாம். அனைத்து யஜ்ஞங்களுக்கும் ஆள்பவனாக நீ என்னை உணரலாம். சோ இப்படியாக பிரயாண காலே, பிரயாண காலேனா கடைசி காலத்துல, மரண காலத்தில் கூட என்னை புரிந்து கொள்ள முடியும். பிரயாண காலே, எத்தனைதான் உடல் உபாதைகளால் மயக்கம் ஏற்பட்டாலும் அவரை புரிந்து கொள்ளாத முடியாத நிலைக்கு தள்ளப்பட மாட்டான். அப்ப கூட பிரயாண காலே இந்த மாதிரி நீ என்னை நினைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். இதுலதான் இப்போ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பூரணத்தின் ஞானம் அதை புரிந்து கொள்ளு சொல்றார். நான் யார், ஜடம் ஆன்மீகம் பத்தி சொன்னார், உயிர்வாழி இது ரெண்டும் இணைந்தது பத்தி சொன்னார். அப்புறம் 23 24 தத்துவங்கள் பத்தி சொன்னார். மணிகணா இவான்னு மணி கோர்த்தது போல இந்த 24 மூலக்கூறுகளும் மணிகளாக கோர்க்கப்பட்டிருக்கிறது எனக்குள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் முக்குணங்கள் இருக்கு, நான் படைத்தேன் ஆனால் நான் ஆட்படுவதில்லைன்னு சொன்னார். யார் என்னை நாடுகிறார்கள், நாடுவதில்லைன்னு சொன்னார். அப்புறம் பிற தெய்வத்தை வழிபாடுனா என்ன, அருவ வழிபாடுனா என்னன்னு சொன்னார். அப்புறம் மாயை அப்படிங்கிறது என்ன, அதிலிருந்து விடுபடுவது என்றால் என்னன்னா, இந்த மாயை எப்போது விலகும், பக்தியை கொள்ளும் போது மாயை விலகும் அப்படின்னு சொன்னார். இப்படியாக அந்த பக்தி கொள்ளும் பொழுது வெறுமன சொல்றது சரியல்ல, அது சேவையாக நாம் ஈடுபட வேண்டும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தர்றேன், நான் அதை ரொம்ப நல்லா பண்ணுவேன், ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீ பண்ணி கொடுத்தா தானே எனக்கு அனுபவப்பட முடியும். இப்ப ஒரு பாட்டில்ல வெண்ணெய் இது இருக்கு, தேன் இருக்கு, தேன் இனிக்கும், தொட்டு பாரு, தொட்டு பார்த்தா புரியுமா? அதை திறந்து எடுத்து வாயில் சுவைத்து பார்த்தால் தானே தெரியும். அது போல நான் வந்து வாயாலே வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்க. சுட்டு கொடுத்துட்டா ஆச்சா? உண்மையில செய்து கொடுத்தால் தானே அதனோட பலனே இருக்கு, அவர்கள் அனுபவிக்க முடியும். அது போல சேவை செய்வதில் தான் இருக்கிறது. ஒரு சிம்பிளா சொல்றேன், உங்க குழந்தை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 100 லவ் இமோஜி அனுப்புறீங்க, ஐ லவ் யூடா கண்ணா, ஐ லவ் யூடா கண்ணா. ஆனா அது கேட்கிற ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல, எப்ப பாரு கடையில ஆர்டர் பண்ணி ஏதோ கொடுக்குறீங்க, ஜங்க் ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை உண்மையில நீங்க கொல்றீங்க. உண்மையில் அவர்கள் மேல் உங்களுக்கு அன்பு இருந்தால் என்ன செய்வீங்க? அதற்கு தகுந்த மாதிரி உணவு, ஆரோக்கியமான உணவை சமைத்து கொடுப்பீர்கள். சோ அப்ப செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேணும். இப்போ அப்பா வந்து எனக்கு ஃபேமிலினா எனக்கு அப்படி பிடிக்கும்னு சொல்லிட்டு வேலைக்கே போகாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தாருன்னா குடும்பத்தை எப்படி பராமரிப்பார்? எனக்கு என் குடும்பம் தான் பிடிக்கும் அப்படின்னா என்ன பிடிக்கும்? இந்த உங்க உங்க மனைவி உங்களுக்கு பணிவிடை செய்யறது பிடிக்கும், குழந்தையோட ஜஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா அது இல்லையே. அந்த பாலையும் அந்த கிரிக்கெட் பேட்டையும் அதை படிக்க வைக்கிற பணத்தையும் சம்பாதிக்கணுமே நீங்க. அது செய்யாம பிடிக்கும் அப்படின்னு சொல்றது தவறு.
அதனால சேவையை செய்ய வேண்டுமே தவிர, ஜஸ்ட் வாயால மட்டும் பக்தி, சரணாகதின்னு சொல்லிட்டு போறது இல்ல. பக்தி தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்றது. சோ இதுதான் நம்ம பூரணத்தின் ஞானம். பூரணத்தை உணர்ந்தால் கூட அதனால் ம் அ அ என்ன செய்ய வேண்டும்? பூரணத்தின் ஞானத்த பத்தி சொன்னார். அந்த ஞானத்தை எதற்காக சொன்னார் அப்படின்னா, "நீ இதெதெல்லாம் நீ என்ன பார்க்கலாம்" அப்படின்னு அப்படின்றதுக்காக சொன்னார். "நீ எதெல்லாம் பார்க்கிறியோ நான் இருக்கிறேன். என்னை நீ எப்படியெல்லாம் உணர முடியும்?" அப்படிங்கிறதுக்கான வழிமுறையாக சொன்னார். அதான் உன்னுடைய அனுபவங்கள் உனக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு அனுபவமும் நானாகவே இருக்கிறேன். அந்த 24 மூலக்கூறுகளும் நானாக இருக்கிறேன். அப்ப உனக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு உணர்வுகள் கூட நான் தான். உன் புத்தியில் ஓடுகிற விஷயம், உன் மனதில் ஓடுகிற விஷயம் அனைத்துமே நான். உனக்கு நீ உணர்கிறாய், சிலவற்றை உணர்கிறாய், சிலவற்றை முகர்கிறாய், எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அததான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சரி, 7வது அத்தியாயம் இதோட முடியுது. அடுத்து 8வது அத்தியாயத்துல நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சுது அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம் கிளாஸ். ஆக்சுவலா உங்கள்ட்ட இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னு கேட்டா, நான் சிதம்பரத்துல இருக்கேன். நடராஜர் தான் வந்து மெயினான கடவுளா சின்ன பிள்ளையில இருந்து பிறந்ததுல இருந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். அந்த இஸ்கான்ல உங்க அளவெல்லாம் டீப்பாலாம் நான் போல, மேலோட்டமா தான் இருக்கேன். ஆனா இந்த இதெல்லாம் செய்வேன், ஜபம்லாம் பண்ணுவேன். வந்து என்னன்னா, அப்ப எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா 3வது கடவுளா இருக்கிறது தான் வந்து சிவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க அதே மாதிரி நம்ம சத்சங்லாம் காலையில இது எழுந்திரிச்சு போகும்போது அந்த பிரபு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தரமும் சிவனை சொல்லுவாங்க, தாமச இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க வந்து சின்னதுல இருந்தே நம்ம கும்பிட்டதுனால நான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்தேன். உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சுட்டே தான் இருந்தேன். இன்னைக்கு அது கேட்கிற மாதிரியே வந்துச்சு. பட் நீங்க இப்ப கொஞ்சம் சொன்னீங்க. நீங்க சொன்னதுல கொஞ்சம் தெளிவாயிருக்கு ஆக்சுவலா. ஆனாலும் நான் வந்து என்னால சிவனை வந்து கும்பிடாதையும் இருக்க முடியல. அப்படி கும்பிடாம இருக்கவும் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க சாமி அங்க கும்பிடும் போதே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு. பெருமாள் தான் போய் கும்பிட்டுட்டு வருவேன். சோ அதனால இப்ப அந்த அந்த கன்ஃபியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இதுன்ட்டு வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு நம்ம சடார்னு கேட்கவும் நான் வந்து பயங்கர கன்ஃபியூஸா இருந்தேன் ஆக்சுவலா. இருக்கும் எல்லாருக்கும் வருகிற கன்ஃபியூஷன் தான் அது. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம கும்பிட்டுட்டோம். அப்புறம் நம்ம எல்லாமே சிவகோத்திரம் தான். ஊர்ல தரிசனம் அதெல்லாம் 1 to 1 வருஷம் எங்களுக்கு வரும். அப்ப நம்ம வந்து இத கேட்டுக்கிட்டு நம்ம அதை முழுமையா நம்ம பண்ண முடியும். அது கொஞ்சோண்டு மனசுக்குள்ளர இரிட்டேட் பண்ணுதே அப்படின்னு இருந்துட்டு இருக்கு. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்து குறைஞ்சிட்டு. சில சமயம் நீங்க கூட இப்ப சொன்னீங்க, இந்த அவங்க அந்த பிரபு சொல்லுவாங்க, நீங்க வந்து சிவனை கும்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கிருஷ்ணரை கும்பிடுறதுக்கு உள்ள இது இருக்கும். நீங்க அவங்கள்ட்ட வேண்டிக்கோங்க, நான் நல்லா கும்பிடணும் அப்படின்னு. சோ இப்ப அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் நல்லா ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம ஏஜுக்கு அப்புறம் தானே இது உள்ளார வந்தோம். ஆமா, நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே இதுல வரல. சோ அப்ப இது இன்னைக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கீங்க. இது ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி நினைக்கலாம் இத அப்படின்னா, அந்த அவர் மேல ஒரு அபிமானத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுவே வேண்டாம் அப்படிங்கிற நிலையில நீங்க இல்ல. நீங்க நல்ல சிவன் மேல ஒரு பக்தியை வளர்த்திருக்கீங்க. சோ அது தவறே கிடையாது. அது வந்து தமோ குண நிலையில் நாம் இருக்கும்போது நாம் வழிபட்ட தெய்வம். சரிங்களா? அப்படின்றது. சோ அந்த தமோ குணவாதிகளுக்கான தெய்வம் அவர். அவர்கள் அவர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற் போல வந்து வழிபாட்டு முறைகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப வந்து இப்ப காளி அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து அப்படியே ஆக்ரோஷமான தெய்வம். அவர்கள் வந்து இந்த தமோகுண நிலையில இருக்கக்கூடியவர்களை ஆளக்கூடியவர்கள். அப்புறம் ரஜோகுண நிலையில இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஆளக்கூடிய தெய்வம். அப்ப பிரபுபாதர் எவ்வளவு ஒரு 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 பாயிண்ட் ரொம்ப நல்லா சொல்லுவார். அவங்க வந்து அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னா அவங்க எதுக்காக இருக்காங்க? அவர்கள் வந்து ஆக்ரோஷமா நம்மள ஆக்கணுங்கிறதுக்காக இல்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் அத்தனை ஆயுதங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள். அப்புறம் இந்த பௌதீக உலகமானது இந்த கெடுதல்கள் எல்லாம் நிறைந்தது.
இந்த இதுதான மிசரிஸ் ரொம்ப நிறைந்த பௌதிக உலகம். இதுல நீ நிக்காத போயிரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அதை வச்சுட்டு நிக்கிறாங்களாம். சோ அதே இது நீங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியும் ராதாராணியும் பார்த்தா மலர்களோட நிப்பாங்க கையில. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து வைகுண்ட லோகமானது எப்படிப்பட்ட ஆன்மீக லோகம், வரவேற்கிறதுக்கு யாருமே வந்து ஆயுதங்களோட வரவேற்க மாட்டாங்க. இந்த மாதிரி மலர்கள் கொண்டு வரவேற்பாங்க. அது மாதிரி இப்படிப்பட்ட லோகத்துக்கு நீ வருகிறாய் என்பதற்கு காட்டுவதற்காக அவர்கள் அப்படி நிக்கிறாங்களாம். அவர்கள் வந்து அந்த லோகத்துக்கு நீ வான்னு இவங்க இங்க இருந்து துரத்தி விடுறதுக்காக தான் இவங்க நிக்கிறாங்க. சரி இதுல நிக்காத, இது போதும் உனக்கு அப்படின்னு காட்டுவதற்காக இவர்களும் அங்க வந்து நீ வான்னு உன்னை வரவேற்பதற்காக லக்ஷ்மி தேவியும் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது சொல்லுவார். அப்புறம் நம்ம வந்து இப்ப மகாராஷ்டிரால வந்து நிறைய பிள்ளையார் கணபதி வந்து ரொம்ப பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவாங்க. வீட்டுக்கு வீடு வந்து கணபதி வைப்பாங்க, நம்ம எல்லாம் போவோம். அப்ப அவர்களுடைய அம்சம் அவங்க என்ன வந்து அவர்களுக்கும் நம்ம மனித நிலையில இல்ல, அவங்க தேவர் இன்னும் வந்து டெமிகாட் நிலை. அப்ப அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களிடமும் சில சக்திகள் இருக்கு. அப்ப அவர்கள் கிட்ட நம்ம என்ன வேண்டணும். சில பேர் அதற்காக அவங்கள உதாசீனப்படுத்தணும் அப்படிங்கிறது மிக தவறான புரிதல். அவங்க வேண்டாம்னு நினைக்கிறது இல்ல, முழுமுதலாக யாரை நினைக்கிறோம் அப்படிங்கிறதுதான். அவர்களையும் நாம் முற்றிலுமாக மதிக்கிறோம். அது அவங்களுக்கும் வந்து நம்ம அனைத்து மரியாதைகளும் கொடுக்கிறோம். அப்ப நாம அவர்கள் கிட்ட நாம வந்து வரம் கேட்பதில்லை. என்ன அவர்களிடம் என்ன வரம் கேட்கலாம்? அங்க வந்து வணங்குகிறோம், வணங்கி வந்தனம் செய்கிறோம். செய்து என்ன வரம் கேட்கிறோம்னா, எனக்கு பக்தி, இன்னும் ஆழ்ந்த பக்தியை கொடு, என்ன ஸ்திரமான புத்தியை கொடு அப்படின்னு. இப்ப ஆண்டாள் கூட காத்தியாயினி விரதம் அப்படின்னு தான் இருக்காங்க மார்கழி மாதம். எதற்காக அவள் இருக்கிறாள்? காமதேவனை வேண்டுகிறாள்னு நம்ம நாச்சியார் திருமொழியில வரும். எதற்காக அவ கும்பிடுறாருன்னா, எனக்கு கிருஷ்ணரை அடைவிக்கிறதுக்காக நீ எனக்கு தூது போ, நீ எனக்கு அருள் புரி, நான் உனக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்றா. அதனால நம்ம அடையக்கூடிய பொருள் பகவானாக இருக்கும் பொழுது நம்முடைய வழி வந்து இந்த தேவர்கள் வழியாக இருப்பது தவறில்லை. அப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல அது நம்மளுடைய என்ன சொல்றது, பிரெஸ்கிரைப்டு டியூட்டிஸ், நம்மளுக்கு விதிக்கப்பட்ட கடமையாக சிலது குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும்போது அவற்றை நாம வந்து அப்ஸ்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அங்க நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் வந்து யோசிக்கணும்னு கிடையவே கிடையாது, கட்டாயமே கிடையாது. இஸ்கான்ல எஸ்பெஷலி அப்படி சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து நீங்க காசிக்கு காசி அயோத்தியா யாத்ரா கூட்டிட்டு போனாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா காசி விஸ்வநாதர் தரிசனம் நாங்க பண்ணோம். ஹோல் இஸ்கான் டீம் அங்க போனோம். அந்த மாதிரி குஜராத்ல சோம்நாத் யாத்ரா போனோம். அந்த யாத்ரா டைட்டிலே சோம்நாத் யாத்ரா தான், சோம்நாத் துவாரகா. ஆனா சோம்நாத் தர்ஷன் அவ்வளவு வண்டர்ஃபுல்லா பண்ணோம் நாங்க. சோ அதனால இதுல இருந்து நம்ம வந்து விலகணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம அங்கேயுமே சென்று சம்பு வந்து பிரதமமான கிருஷ்ண பக்தர், விஷ்ணு பக்தர் அப்படிங்கறதும் சொல்லப்படுகிறது பாகவதத்துல. அவர் ஜபம் யாரை செய்கிறார்? அவர் கையில ஜபமாலை உருட்டுவார் சிவபெருமான். அது வந்து அவருக்கு விஷ்ணுவை தான் ஜபம் செய்கிறார். அதனால தவறு கிடையாது. நம்ம வந்து இந்த பக்தியில வர்றது அவங்கதான் நம்மள ஆற்றுப்படுத்தி விடுகிறார்கள் அப்படிங்கிறது. ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க தெரியுமா தமிழ் இலக்கியத்துல. ஒண்ணுல வந்து நம்மள ஆற்றுப்படுத்துதல், ஆறு எப்படி வழிகாட்டி விடுவது, அப்படின்னு ஆறு எப்படி நம்மளை தள்ளி கொண்டு போகும், அது போல ஆற்றுப்படுத்துதல். அவர்கள் தான் அந்த குருவாக இருந்து, அந்த தெய்வமாக இருந்து நம்மை ஆற்றுப்படுத்தி நம்மளை யாரு அல்டிமேட்டா கொடுப்பாங்க நம்மளுக்கு மோட்சத்தை அப்படிங்கிறவங்க கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு நம்ம போகலாம். தேங்க்ஸ் மேடம். ஆதிசங்கரர் தான் கிருஷ்ணாஷ்டகம், ராமாஷ்டகம், ராம பஞ்சரத்னம் எல்லா அஷ்டகம் எழுதினது ஆதிசங்கராச்சாரியார். அவர் சிவனை தான் இது பண்ணாரு. இறுதியாக அவர் சொன்னது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் தான். பஜகோவிந்தம் எல்லாமே அவர் தான். என்னுடைய முதல் பக்தன், முதன்மை பக்தன் அப்படின்னு சொல்றதே சிவபெருமானத்தான் சொல்றாரு. ஆச்சாரியர்கள் வேற யாரும் சொல்லல. அதனால இது தப்பே இல்ல.
ஆமா. சோ அவரும் அதனால எல்லாம் இந்த சொல்லுவாங்களே, "அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் ம். வாயில மண்ணும்பாங்க." அதே மாதிரி ம். என்ன ஹரிய வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிட்டு, அவர வந்து அவரோட சேர்த்து ஐக்கியமாக்கிக்கிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். அதனால அவற்றை கரெக்ட் வந்து சிஸ்டர். நம்ம இறக்கி சொல்லணும், அவங்க வேண்டான்னு நினைக்கணும் இல்ல. அப்படின்றதெல்லாம் இல்லவே கிடையாது. சரிங்களா? அந்த குழப்பத்திலேருந்து விஸ்வரூபத்துல நம்ம அவரும் அழகா இருக்காரு இல்லையா? வெளியில வரலாம். நம்ம நல்ல அ பாதைக்கு அவர்கள் நம்மை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அருள் தான், நம்ம மூதாதையர்களுடைய அருள் தான். அந்த சிவனை கும்பிட்டு நம்ம மூதாதையர்கள் தான். அவங்க தான் நம்மள வந்து இந்த வழிக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம வர்றது தவறே கிடையாது. அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? காசியில மோட்சம்னு சொல்றதே, அங்க சிவபெருமான் வந்து நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு அவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான், அந்த காசியில இறக்குறவங்களுக்கு உடனே ம்ஹ்ம். மோட்சம்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த இதுல சொல்றது அப்படி சொல்லுவாங்க. ம். அதனால அவரோட அம்சம் தான் இவரு. என்ன நம்மளோட முழு முதற் கடவுள் கிருஷ்ணரு. ம். அவரோட அம்சங்கள் சிவன்னு வச்சுக்க வேண்டியது. ஆமா. சரிங்களா? ஆனா இன்னும் சரியா பாகவதம் மாறிடுது. படிச்சா இன்னும் இது தெளிவாக புரியும் மதுஜி. பாகவதத்துல ரொம்ப தெளிவா தெளிவாக இருக்கும். இருக்கிறது. ஓகே. ருத்ர கீதைன்னே இருக்கும். ம்.